கணவர் தன்னை இரண்டாவது திருமணம் செய்திருப்பதை ஒரு பெண் அறிந்தாள். ஆனால் தனக்கு எதுவும் தெரியாதது போல் நடிக்க முடிவு செய்தாள். அவள் 16 வருடங்கள் எந்தவிதமான வருத்தமோ அல்லது எதிர்ப்போ காட்டாமல் அவருடன் முற்றிலும் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தாள். இந்த காலகட்டத்தில் அவளுடைய வாழ்க்கை வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவளுடைய கணவர் அவளுக்கு நிறைய கவனம் செலுத்தினார். அவளுடைய கணவர் இறந்த பிறகு மற்றும் துக்க காலம் முடிந்த பிறகு அவளுடைய கணவரின் குடும்பத்தினர் விஷயத்தைப் பற்றி விவாதிக்க அவளிடம் கூடினர். அவர்கள் விஷயத்தை தொடங்குவதற்கு தயங்கினர் மற்றும் எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் இருந்தனர். அவள் அவர்களின் தயக்கத்தை கவனித்தாள். ஆனால் அவள் கவலைப்படவில்லை மற்றும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. இறுதியாக அவளுடைய மாமனார் அவளிடம் பேச முடிவு செய்து, என் மகளே, நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். நீ புரிந்து கொண்ட விஷயத்தை உணர்வுபூர்வமாக எடுத்துக்கொள்ள மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றார். அதற்கு அவள் பதிலளித்தாள், என் மாமாவே, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. உங்கள் மகன் என்னை இரண்டாவது திருமணம் செய்திருப்பது எனக்கு தெரியும். ஆச்சரியமடைந்த மாமனார், எப்படி இத்தனை வருடங்கள் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் பொறுமையாக இருந்தாய் என்று கேட்டார். அவள் புன்னகையுடன் பதிலளித்தாள், நான் வருத்தப்பட்டிருந்தால் அல்லது சத்தம் போட்டிருந்தால் அவர் எனக்கும் அவளுக்கும் இடையில் இரவுகளை பிரித்திருப்பார். எங்கள் இருவருக்கும் செலவுகளை பிரித்திருப்பார். நான் வருத்தப்படும் போதெல்லாம் அவர் என்னை விட்டுவிட்டு அவளிடம் சென்றிருப்பார். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதது போல் நான் நடித்தேன். அதனால் அவர் எல்லா இரவுகளையும் என்னுடன் கழித்தார். மேலும் நான் கண்டுபிடித்து விடுவேனோ என்று பயந்தார். என் செலவுகள் முழுமையாக இருந்தன. அவர் எப்போதும் என்னை மகிழ்விக்க முயன்றார். நான் ராணியாக அவருடன் வாழ்ந்தேன். அவர் தனது இரண்டாவது திருமணத்தை நான் கண்டுபிடித்து விடுவேனோ என்ற நிரந்தர பயத்தில் வாழ்ந்தார். சூழலுக்கு ஏற்றவாறு தந்திரமாக செயல்பட்டால் விரும்பிய பலனை பெறலாம் என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும்.